சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாரு. நீங்கள் மட்டும் உதவி செய்யலைன்னா கண்டிப்பாக அந்த மேடம் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு ரோகிணி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பாங்க. ஆனால் மீனா தான் யோசித்து மனோஜ்கிட்ட தெளிவாக பேச சொல்லி கொடுத்து, மனோஜும் அதே மாதிரி ரோகிணியை பற்றின உண்மையை அந்த மேடம் கிட்ட ரொம்ப தெளிவாக பேசினதால இப்போ அந்த மேடம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், மீனா நீ நினச்சதால தாம்மா எல்லாம் நல்லபடியாகவே நடந்திருக்கு. நீ தான் இந்த பிரச்சனையை சரி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அண்ணாமலை. உடனே முத்து ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். மீனா மட்டும் உதவி செய்யலைன்னா கண்டிப்பாக மனோஜ் ரோகிணி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு பதில் பேச முடியாமல் தான் இருந்திருப்பான். ஆனால் மீனா தான்ப்பா இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சமாளிக்கலாம். மனோஜுக்கு உதவி செய்யணும்னு பூக்கடைக்கு போகாமல் அந்த மேடமை பார்க்குறது பேசுகிறதுன்னு இப்படி நிறைய உதவி செஞ்சது மீனா தான்ப்பா. ஆனால் அம்மா மீனாவையும் என்னையும் எப்போவும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனாவோட அருமை பெருமை என்னன்னு விஜயாவுக்கு தெரியவே தெரியாது முத்து. ஆனால் மனோஜ் தன்னுடைய திறமையால் இப்படி ரொம்ப தெளிவாக உண்மையை பேசிட்டான்னு விஜயா நினச்சிட்ருக்கா. ஆனால் எனக்கு தானே தெரியும், என் மருமக மீனாவால் தான் இப்படி மனோஜோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்குன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. போதும்பா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலை, முத்து இங்கே மீனாவோட அருமை பெருமை என்னன்னு விஜயாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது. மீனா தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு மனோஜுக்கு இப்படி உதவி செய்யணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் மீனா பொறுப்பான மருமகன்றத எல்லாருக்கும் புரிய வச்சுட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா எனக்கும் தெரியும் மீனாவுக்கு பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது, இருந்தாலும் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும். அப்போ தான் அண்ணாமலை மாமா சந்தோஷமாக இருப்பாருன்னு உங்களுக்காக தான்ப்பா மீனா மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா என்னை விட்டு கொடுக்காம எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கலனாலும் இந்த வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது என் வீட்டுக்காரர் முத்துவும் நீங்களும் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக மனோஜோட வாழ்க்கைக்காக உதவி செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்ற எண்ணத்தில் தான் அந்த மேடமை பார்த்து பேசுகிறதுக்காக போயிருந்தேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் சந்தோஷப்படுறீங்கள, எங்களுக்கு இதுவே போதுமாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு ஃபோன் வருது. உடனே மீனா ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது, டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேச வர சொல்லியிருக்காங்க. அதனால் உடனே நான் பூக்கடைக்கு கிளம்பணும் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மீனா. சரி மீனா, நானே கூப்பிட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, மீனா நீயும் முத்துவும் செஞ்ச உதவியை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பூக்கடையில் இருக்க வேலையவும் நீ பார்த்துக்கணும். அதனால் இப்போவே கிளம்பு மீனா. முத்து நீ தான் மீனாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நானும் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு தன்னுடைய வேலைக்காக மீனாவும் முத்துவும் கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே விஜயா வராங்க. எப்போ பார்த்தாலும் முத்து மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்படி என்னதான் முத்துவும் மீனாவும் மனோஜோட வாழ்க்கையில் நல்லது செஞ்சுட்டாங்கன்னு இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, விஜயா நீ செஞ்ச பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறது முத்துவும் மீனாவும் தான். உனக்கு உதவி செய்கிறது முத்துவும் மீனாவும் தான். அவங்கள பற்றி புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறியே, நீ திருந்தவே மாட்டேன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. முத்து மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அவங்களுக்காக இப்படிலாம் பேசினா உனக்கு என்ன பிரச்சனை? எப்பயுமே முத்து மீனாவை விட்டு கொடுக்காம இப்படி தான் பெருமையாக பேசுவேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, இப்போ என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற போல? சரி அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்தியா இல்லையா? இல்லை பூக்கடையில் இருக்கிற வேலையை தான் பாப்பண்ணி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்த நீங்கள் இத்தனை நாள் சொல்லி தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சனா? இல்லையே, எப்பயும் போல் என் வேலையை நான் ரொம்ப சரியாக செய்வேன். அதுக்காக பூக்கடையில் இருக்க வேலையெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. பூக்கடையில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேசணும். என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டேன். நீங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க, மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் மாமான்னு மீனா உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்து சொல்கிறாங்க, என்னம்மா மீனா பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரியுதுல்ல? மீனா இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டா, ஆனால் வீட்டில் இருக்கிற நீங்கள் மீதி இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு முத்து. உடனே விஜயா முத்து மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. என்ன விஜயா, முத்துவும் மீனாவும் பேசுகிறது எல்லாமே சரிதானே? நீ வீட்டில் தானே இருக்க, அப்போ மீனா பூக்கடையில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க போகணும்னு நினச்சா வீட்டில் இருக்க வேலையை நீ பார்க்க வேண்டியதானே? உன்னால் மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும்தான் வருது.
இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கிறது முத்துவும் மீனாவும் தான். ஆனால் அவங்கள பெருமையாக பேசினா பாராட்டி பேசினா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமா பேசும்போது, இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதா, எப்பயுமே மனோஜை மட்டும்தான் நீ பாராட்டி பேசுவ, மனோஜுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைப்ப. ஆனால் முத்து மீனாவை பற்றி யோசிக்கவே மாட்ட. அவங்கள பாராட்டி பேசணும்னு உனக்கு தோணவே தோணாது. ஆனால் எனக்கு முத்து மீனா தான் முக்கியம், புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி எனக்கும் மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு முத்து மீனாவை எதுக்காக தான் என் வீட்டுக்காரர் இப்படி பாராட்டி பேசுகிறாருன்னு ஒன்றுமே புரியல. ஏன் மனோஜுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியாதா என்ன அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வீட்டில் எல்லாரும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால வீட்டில் இருக்கிற வேலையை நான் தான் பார்க்கணுன்னு இந்த மீனா வேற பேசிட்டு போகிறா. உடனே முத்துவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. சந்திராவும் சீதாவும் மீனாவை பார்க்கறதுக்காக பூக்கடைக்கு வராங்க. மீனா வந்து சீதாவையும் சந்திராவையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா என்னம்மா என்ன பார்க்க வீட்டுக்கு வராமல் பூக்கடைக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது, உன்னை பார்க்க வீட்டுக்கு வரணும்னு தான் தோணும். ஆனால் என்ன செய்ய, இங்கே வந்து உன்னுடைய மாமியாருக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தால் பிடிக்காதுல்ல. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தோம். ஆமாம், இப்போ கடையில் இருக்க வேலையெல்லாம் நீ எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு உதவி செய்ய என் வீட்டுக்காரர் முத்து இருக்கும்போது நான் வந்து இங்கே டெக்கரேஷன் ஆர்டரையும் செஞ்சிட்ருக்கேன், பூ ஆர்டரையும் எடுத்து பார்த்துக்கிறேன், இந்த கடையில் இருக்க வேலையவும் சரியாக பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன், அம்மாவும் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் பூக்கடைக்கு வந்துட்டோம். என்னக்கா, மனோஜோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது, ரோகிணி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுதான் அம்மா சொன்னாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு. நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் அந்த மேடம் கிட்ட பேசிட்டு வந்தோம். இப்போ அவங்க எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ரோகிணியை பற்றின உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரோகிணி எப்படியாவது விஜயா வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எப்படியோ அந்த மேடம் கிட்ட உண்மையை புரிய வச்சிட்டாரு மனோஜ். நாங்கள் தான் மனோஜை அந்த ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனோம், மேடம் கிட்ட பேச வச்சோம், அவங்களும் எங்கள் பக்கம் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயம் அங்கே ரோகிணி வந்த உடனே ரோகிணி கிட்ட கேள்வி கேட்டாங்க. ரோகிணி பதில் பேச முடியாமல் நின்னதால ரோகிணி பக்கம் எந்த உண்மையும் இல்லை, அவங்க இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே பொய் தான்னு புரிஞ்சுக்கிட்டு இனி ரோகிணி என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன்னு ரோகிணியை அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. அதனால ரோகிணி கண்டிப்பாக என் மேலேயும் என் வீட்டுக்காரர் முத்து மேலேயும் ரொம்பவே கோவமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அக்கா ரோகிணியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, எதுக்குக்கா மனோஜுக்கும் விஜயாவுக்கும் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்கிறது, அண்ணாமலை மாமா ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு, மனோஜோட வாழ்க்கையில் ரோகிணியால் பிரச்சனை வருதுன்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறதுனால தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கணுன்றதுக்காக மனோஜுக்காக பேசினோம். ஆனால் அந்த மேடம் இப்போ மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை மாமா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மனோஜும் நிம்மதியாக தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்காக கடைக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, மீனாக்கா உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீயும் முத்து மாமாவும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, உதவி செய்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் உன்னுடைய மாமியார் புரிஞ்சுக்கிட்டாங்களா, உன்னை பாராட்டி பேசுனாங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதை எப்படி பாராட்டி பேசுவாங்க, நானே பேசி இந்த பிரச்சனையை சமாளிச்சிருப்பேன், எதுக்கு முத்துவும் மீனாவும் மனோஜுக்காக இதெல்லாம் செய்யணும்னு என் மாமியார் கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக என் அத்தை பேசுவாங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இதே தான் நினச்சேன். நீ வந்து நல்லது செய்யணும்னு நினச்சாலும் உன்னுடைய மாமியார் புரிஞ்சிக்க மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் நீ கண்டுக்கிற, எதுக்கு உதவி செய்கிறேன்னு தான் நான் கேள்வி கேட்கலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சந்திரா சொல்கிறாங்க, மீனா உதவி செய்யலைன்னா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க முடியும், இதெல்லாம் அண்ணாமலை அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். முத்து தம்பியும் மீனாவும் தானே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க, இதெல்லாம் விஜயா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை அண்ணன்னு எல்லாரும் மீனா முத்துவை புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க சந்திரா. அது மட்டும் இல்லாமல், மீனா நீ மட்டும் உதவி செய்யலைன்னா கண்டிப்பாக விஜயாவால் மனோஜுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும், எனக்கு உன்னை பற்றி தெரியாதா என்ன அப்படின்னு சந்திராவும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் மீனா, நாளைக்கு வந்து நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகணும், நீயும் வருவல்ல, அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சீதா, அருண் எல்லாரும் வராங்க, நீயும் முத்து மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது,
அருண் வராரா சீதான்னு கேட்கும்போது, "ஆமாக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, நாங்க வந்தா அருணுக்கு பிடிக்காது. அதனால நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அக்கா நீயும் கண்டிப்பா வரணும். நான் தான் அம்மாவ கூப்பிட்டு வந்தேன். எப்படியும் நீ வந்து அருணுக்காக வர வேண்டான்னு நெனைப்பல்ல, அதான் உன்கிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி சீதா, நான் கண்டிப்பா வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சந்திராவும் சீதாவும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்ல அண்ணாமலை மாமா பெருமையா பேசுறாரு. என்ன புரிஞ்சுகிட்டு என் அம்மாவும் எனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம், எனக்கு இவ்ளோ நல்ல பேர் கிடைக்குதுன்னா, இதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுக்காரர் முத்து தான் அப்படின்னு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரோகிணி சிந்தாமணி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, முத்துவும் மீனாவும் தேவையில்லாம என்ன பத்தின உண்மைய அந்த மேடம் கிட்ட சொன்னதால, இனி அந்த மேடம் எனக்கு உதவி செய்யவும் மாட்டாங்க. நான் பேசுறத நம்பவும் மாட்டாங்க. எப்படியாவது மனோஜ் வந்து எனக்கு டிவோர்ஸ் குடுக்கவே கூடாதுன்றதுக்காக, நானும் கஷ்டப்பட்டு அந்த மேடம் கிட்ட உதவி கேட்டேன். எனக்காக அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனா, இப்ப மீனாவும், முத்துவும் உண்மைய சொல்றேன்னு மனோஜ கூப்ட்டு வந்து, மனோஜ் வந்து அந்த மேடம் கிட்ட உண்மைய சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. இதனால அந்த மேடம், "இனி ரோகிணி என்ன என்கிட்ட பேசுறதுக்காக நீங்க என் ஆஃபீஸ்க்கு வரவும் கூடாது. உங்களுக்கு நான் உதவி செய்யவும் மாட்டேன்னு" சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்க கிட்டேருந்து எந்த உதவியும் வராது. அவங்க கிட்ட என்னால பேசவும் முடியாது. ஏன்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மைய நான் சொல்லவே இல்ல. ஆனா, இந்த உண்மைய முத்துவும், மீனாவும், மனோஜும் சொன்னதால, அவங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் நெனச்சது எதுவுமே நடக்கல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்துவும், மீனாவும் தான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சிந்தாமணி சொல்றாங்க, "முத்துவுக்கும், மீனாவுக்கும் வேற வேலையே இல்ல. எதுக்காக அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு, மனோஜுக்கு உதவி செய்றதுக்காக அந்த மேடம பார்த்து பேசியிருக்காங்க. என்ன ரோகிணி, நீங்க நெனச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நெனச்சேன். அதுக்குள்ள மனோஜ் இவ்ளோ தெளிவா பேசி, இப்ப அந்த மேடம் மனோஜுக்கு தான் உதவி செய்றதா வேற பேசியிருக்காரா? அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணம் முத்துவும், மீனாவும் தான். நீங்க விஜயா வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு விஜயா நெனைக்கிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எதுக்கு முத்துவும், மீனாவும் இப்படிலாம் யோசிக்கிறாங்க? அவங்க மட்டும் தான் அந்த வீட்ல இருக்கணும்னு நெனைக்கிறாங்கல்ல. நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க. அந்த வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்கீங்கன்ற கோவத்துல விஜயா இப்படி யோசிக்கலாம். ஆனா, முத்துவும், மீனாவும் யோசிச்சு அந்த வீடு அவங்களுக்கு வரணுன்றதுக்காகவும், அந்த வீட்ல அவங்க மட்டும் தான் இருக்கணும். அவங்க சொல்றது மட்டும் தான் நடக்கணுன்றதுக்காகவும், இப்படி மனோஜுக்கு உதவி செய்ற மாதிரி, இங்க விஜயா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்ல. அதான் மீனா இப்படிலாம் செய்றாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க தான் இனி கவனமா இருக்கணும். இனி முத்து, மீனாவ நீங்க நம்பவே கூடாதுன்னு சொல்லும்போது, முத்து, மீனா கிட்ட நான் பேசுறதே இல்ல. மீனா கிட்ட உதவி கேட்டேன். நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். மீனா எனக்காக நீங்க தான் பேசணும், சப்போர்ட் பண்ணணும். விஜயா அத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சீக்கிரமா அந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்துருவேன்னு எவ்வளவோ பேசினேன். ஆனா மீனா, அ எனக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு பேசிட்டாங்க. இப்ப எனக்கு மறுபடியும் பிரச்சனை செஞ்சிருக்காங்க. எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி இப்ப ரொம்ப கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ் கண்டிப்பா ரோகிணிய ஏத்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா, அந்த மேடம் கிட்ட மனோஜ் தானே உண்மைய சொல்லியிருக்காரு. மனோஜுக்கு உதவி செஞ்சது முத்துவும், மீனாவும். என்னுடைய வேலையில பிரச்சனை செஞ்ச மீனா, இப்ப ரோகிணியோட வாழ்க்கையிலயும் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. இந்த மீனாவால தான் எனக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காம, என் வேலைய சரியா செய்ய முடியாம, எனக்குன்னு எந்த ஒரு வருமானமும் இல்லாம கஷ்டப்படுறேன். இப்ப ரோகிணி, உங்க வாழ்க்கையிலயும் முத்துவும், மீனாவும் இப்படி பிரச்சனை செய்றாங்க. ஆனா, அவங்க மட்டும் அவங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும்னு யோசிக்கிறாங்க. இந்த மீனாவும், முத்துவும் திட்டம் போட்டு தான் இப்படிலாம் செய்றாங்க. நீங்க பொறுமையா இருங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி சொல்றாங்க, "நீங்க மட்டும் தான் எனக்கு உதவி செய்றீங்க சிந்தாமணி. அதனால தான் என் பையனையும் பார்த்துக்க முடியுது. என் அம்மாவையும் கவனிக்க முடியுது" அப்படின்னு சொல்லும்போது, "எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ரோகிணி" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்க சிந்தாமணி யோசிக்கிறீங்க, இனி ரோகிணிய நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா ரோகிணி இனி விஜயா வீட்டுக்கு மருமகளா போக எந்த வாய்ப்பும் இல்ல. ரோகிணி பக்கம் எந்த உண்மையும் இல்லன்னு அந்த மேடம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மனோஜுக்கு தான் டிவோர்ஸ் கிடைக்கணும். ரோகிணி சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு எல்லார்கிட்டயும் பேசி உண்மைய புரிய வைப்பாங்க. இனி ரோகிணி மனோஜோட வீட்டுக்கு கண்டிப்பா மருமகளா போகவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கணுமே! இப்படியே பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வராது. ரோகிணி கேட்குறப்பல்லாம் நெறைய பணம் குடுத்துருக்கேன். ரோகிணி, கிரிஷ், ரோகிணியோட அம்மான்னு எல்லாரும் தங்குறதுக்கு உதவி செஞ்சிருக்கேன். ரோகிணியும் அவங்க வீட்ல உள்ள எல்லாரும் என் வீட்ல தான் தங்கியிருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் விஜயாவுக்கு தெரியாது. இந்த உண்மைய விஜயா கிட்ட சொல்லாம ரோகிணிக்கு நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா ரோகிணி வந்து அம் இப்ப ரொம்ப மனசு வேதனையோட இருக்காங்க. அதனால ரோகிணிய பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு, விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கணும். என்ன செய்றதுன்னு தான் யோசிக்கணும். ஃபினான்சியர் கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு
ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கு சிந்தாமணி கிளம்பி வராங்க. இங்கே சிந்தாமணி வந்த உடனே, என்ன மேடம் பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு ஃபினான்சியர் கேட்ட உடனே, இல்லை இங்கே வந்து என் பேச்சை கேட்டு தான் எனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் நிறைய பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வீட்டு பத்திரம் நம்மக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஃபினான்சியர். ஆனால் இப்போ நாம் தான் யோசிச்சு சீக்கிரமாக அந்த வீடு நமக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும், விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க, நீங்கள் முதல்ல மனோஜுக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லை விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்கு தர வேண்டிய பணத்தை உடனே திருப்பி தரணும்னு கேளுங்க. அவங்களால கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி தரவே முடியாது. அவங்களால என்ன செய்யணும் தெரியாமல் என்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க. இப்போ எனக்கு சரியாக வந்து என்னால் வேலை செய்ய முடியல, எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கல, உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவேன். இங்கே விஜயா பணம் கொடுக்கலன்னு நீங்கள் அங்கே அண்ணாமலை வீட்டில் பிரச்சனை செய்யணும். விஜயாவும் மனோஜும் வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்காங்க, என்னுடைய பணத்தை திருப்பி தராமல் இத்தனை நாள் வந்து நானும் பொறுமையாக இருந்தேன், பணத்தை திருப்பி தருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க பணத்தை திருப்பி தரவே இல்லைன்னு பிரச்சனை செய்யணும். வேறு வழி இல்லாமல் இந்த வீட்டு பத்திரம் இப்போ எங்ககிட்ட தான் இருக்குது. இந்த வீடு இனி நான் வந்து என் ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு கொடுக்க போகிறேன். விஜயாவாலையும் மனோஜாலையும் கேள்வி கேட்கவே முடியாது, ஏன்னா அவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பேசணும். அப்புறம் என்ன, நான் தான் இந்த வீட்டுக்கு ஓனர்னு நானும் விஜயா கிட்ட வந்து பேசுவேன். விஜயாவால் பதில் பேச முடியாமல் இருக்கும்போது அந்த வீடு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் மனோஜ் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் விஜயா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, நீங்கள் பேசுனதுக்கப்புறமா விஜயா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ரோகிணிக்கு உதவி செய்யணும், இன்னொரு பக்கம் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் உதவி செய்யணும்னு நானும் இத்தனை நாள் விஜயா பேச்சை கேட்டிருக்கேன், அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன், இனி அவங்கள நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. இங்கே ஃபினான்சியர் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மனோஜ் வந்து, சார் வட்டி பணத்தை சரியாக கொடுத்துட்டு சார் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் மனோஜ், வீட்டு பத்திரத்தை எப்போ வந்து திருப்பி வாங்க போகிறீங்க? சீக்கிரமாக வீட்டு பத்திரத்தை திருப்பிடுவேன்னு சொன்னதால தான் நீங்கள் கேட்ட பணத்தை நான் கொடுத்தேன். இப்போ நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க. எனக்கு உங்கள் வட்டி பணம் வேண்டவே வேண்டாம், எனக்கு நான் தந்த பணம் தான் வேணும். வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாக திருப்பி வாங்கிருங்க அப்படின்னு ஃபினான்சியர் வந்து சிந்தாமணி பேச்சை கேட்டு சிந்தாமணி சொன்ன மாதிரியே பேசுகிறாரு. உடனே மனோஜ் ரொம்ப பதட்டமாக, என்ன சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், இப்போ தான் வந்து கடையில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துருவேன், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, சீக்கிரமாக நீங்கள் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கலைன்னா அப்புறம் இப்போ வீட்டு பத்திரம் எங்ககிட்ட இருக்கிறதுனால எனக்கும் பணம் தேவைப்படுது, அதனால் நானும் வந்து ஏதாவது யோசித்து என்னுடைய வேலைக்காக என்னுடைய கம்பெனிக்காக ஏதாவது செஞ்சு தானே ஆகணும், அதனால் சீக்கிரமாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கினாதான் உங்களுக்கு நல்லது மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சீக்கிரமாக பணத்தை கொண்டு வந்து கொடுங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஃபினான்சியர் ஃபோன் பண்ணுறாரு. விஜயா வந்து சீக்கிரமாக பார்வதி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கும்போது, இங்கே விஜயா ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க. உடனே அங்கே வந்து அண்ணாமலை, விஜயாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க, பார்வதி ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு அண்ணாமலை. ஆனால் அண்ணாமலை பேசுகிறதுக்கு முன்னாடி அங்கே ஃபினான்சியர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. விஜயா மேடம், நான் தான் ஃபினான்சியர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், நீங்கள் மனோஜுக்காக உங்கள் வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, மனோஜ் கிட்ட பேசினேன், ஆனால் மனோஜ் வந்து வீட்டு பத்திரத்தை வாங்குற மாதிரியே தெரியல, நீங்கள் வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாக திருப்பி வாங்கிடுவீங்கன்றதுனால தான் உங்கள் பேச்சை கேட்டு மனோஜுக்கு வந்து நிறைய வந்து பணம் கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ மனோஜ் வந்து இந்த பணத்தை திருப்பி தருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, எப்போ தான் நீங்கள் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க போகிறீங்கன்னு நீங்கள் மனோஜ்கிட்ட பேசி சீக்கிரமாக யோசித்து ஒரு நல்ல முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்தீங்க, எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது, என்னுடைய பணத்தை நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்கள் தர முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும், புரியுதில்ல விஜயா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியர் வந்து ஃபோனை வைக்கிறாரு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலைக்கு வந்து என்ன செய்யணும் தெரியாமல் ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ ஃபினான்சர் பேசுகிறது எல்லாமே உண்மை தானே, வீட்டு பத்திரத்தை விஜயா வந்து மனோஜுக்காக இங்கே ஃபினான்சர்கிட்ட வேற கொடுத்துருக்காங்களா, இந்த உண்மை வீட்டில் யாருக்குமே தெரியாதுன்னு ஃபினான்சருக்கு தெரியுதுன்னா அப்போ திட்டம் போட்டு தான் விஜயா நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா,
மனோஜோட பிஸ்னஸ்க்காகவும் வேலைக்காகவும் விஜயா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமா இருக்காரு. அந்த சமயம் அங்கே விஜயா வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஃபினான்சர் வந்து உனக்கு ஃபோன் பண்ணாரு. எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, என்ன பேசுகிறீங்க? எதுக்கு ஃபினான்ஷியர் எனக்கு ஃபோன் பண்ண போகிறாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சரியாக பதில் பேசாமல், எதுக்கு என் வீட்டுக்காரர் இப்படி கேள்வி கேட்குறாருன்னு ஒன்றுமே புரியலையேன்னு விஜயா ரொம்பவே பதட்டமாக பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே வந்து அண்ணாமலைக்கு அப்போ தான் உண்மை என்னன்னு தெரியுது. சிந்தாமணி தான் விஜயா கிட்ட பேசி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர் கிட்ட கொடுக்க வச்சுருக்காங்க. சிந்தாமணி கிட்ட முதல்ல கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் விஜயா வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட உண்மையை சொல்வா. இல்லைன்னா பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினச்சி விஜயா வந்து நம்மளை ஏமாத்தணும்னு நினைப்பா, பொய் சொல்லுவா. இனி விஜயாவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போவே சிந்தாமணி கிட்ட பேசணும், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா விஜயா மறுபடியும் உண்மையை சொல்லவே மாட்டா. இத்தனை நாள் வந்து விஜயாவும் மனோஜும் நம்மக்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்கன்னா இனியும் விஜயாவை நம்பவே முடியாதுன்னு அண்ணாமலை ரொம்பவே கோவமாக சிந்தாமணி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. சிந்தாமணி எப்பயும் போல் டெக்கரேஷன் ஆர்டருக்காக தன்னுடைய வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அண்ணாமலை வராரு. அண்ணாமலை அண்ணன் வந்திருக்காரு, எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு யோசிக்கிறாங்க இங்கே வந்து சிந்தாமணி. அண்ணாமலை வந்த உடனே, அண்ணே நீங்கள் என்ன எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஆமாம் விஜயா வரலையான்னு கேட்கும்போது, இல்லை விஜயா மேடம் தான் என்னை பார்க்க அப்பப்போ வருவாங்க, அதான் கேட்டேன்னு சொல்லும்போது, சிந்தாமணி நீங்கள் என்கிட்ட தெளிவாக ஒரு உண்மையை பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, எதை பற்றி கேட்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. ஆமாம் எங்கள் வீட்டு பத்திரம் இப்போ ஃபினான்சர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் விஜயா மேடம் கிட்ட தானே இந்த கேள்வியை கேட்கணும், நீங்கள் என்ன என்கிட்ட வந்து வீட்டு பத்திரத்தை பற்றி கேட்குறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மறுபடியும் பொய் சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப கோவமா, போதும் சிந்தாமணி இதுக்கு மேலே பொய் சொல்லாதீங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலை அவ்வளவுதான், எங்கள் குடும்பத்தையே நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கீங்கன்னு நானும் போலீஸ்கிட்ட உதவி கேட்க வேண்டியதாக இருக்கும். இப்போவாவது நீங்கள் உண்மையை சொல்வீங்களா அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோவமாக கேள்வி கேட்க, நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜோட பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு விஜயா என்கிட்ட உதவி கேட்டாங்க. எனக்கு வந்து நிறைய பணம் வேணும்னு கேட்டாங்க. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, அதனால தான் ஃபினான்சர்கிட்ட உதவி கேட்டேன். ஆனால் விஜயா வந்து வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ஃபினான்சர் பேச்சை கேட்டு தான் விஜயா வந்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மனோஜோட பிஸ்னஸ்க்காக இப்படி உதவி செய்யணும்னு வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது, நீங்கள் தானே சொல்லி இப்படிலாம் விஜயா செஞ்சுருக்கா, விஜயாவை ஏமாத்திரம் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்கல்ல, வீட்டில் யாருக்குமே தெரியாமல் விஜயாவும் மனோஜும் உங்கள் பேச்சை கேட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்க, இங்கே வந்து என்ன சொல்லன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க சிந்தாமணி. அண்ணாமலை அண்ணன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே மனோஜ் வந்து இவ்வளோ பணம் வாங்கியிருக்காருன்னா இந்த உண்மையை விஜயாவும் மனோஜும் இப்போ வரைக்கும் எங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லவும் இல்லை, இந்த உண்மையை நாங்கள் தெரிஞ்சிக்கவே கூடாதுன்றதுக்காக தான் பொய் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது எப்படி எனக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை விஜயாவால் வாங்க முடியும், எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் கையெழுத்து போட்டால் தானே வீட்டு பத்திரத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இங்கே மனோஜ் தான் நீங்கள் போட வேண்டிய கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டாரு, சொல்லப்போனால் இந்த யோசனையை சொன்னது இங்கே விஜயா மேடம் தான் அப்படின்னு சொல்லும்போது, அதானே உங்கள் பேச்சை கேட்டதுனால அவங்க வீட்டில் யாருக்கும் இந்த பிரச்சனை தெரிய வேண்டான்னு இப்படி யோசிச்சுட்டாங்களா, இப்படி யோசித்து எங்களை ஏமாற்றிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது. அண்ணன் நீங்கள் கோவப்படாதீங்க, நீங்கள் விஜயா மேடம் கிட்ட தெளிவாக பேசி பாருங்கள், அவங்க பேசி புரிய வைப்பாங்க, உண்மையை சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை, இங்கே மனோஜுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் நான் வந்து ஃபினான்சர்கிட்ட பேசினேன். ஆனால் வீட்டு பத்திரத்தை வந்து ஃபினான்சர்கிட்ட கொடுக்கலான்னு யோசித்து முடிவெடுத்தது மனோஜும் விஜயா மேடமும் தான் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இப்போவாது உண்மையை சொன்னீங்கல்ல, ஆனால் நீங்கள் செஞ்ச இந்த தேவையில்லாத வேலைக்கு நான் பொறுமையாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. விஜயா கிட்ட பேசிட்டு நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்கு கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் உங்களுக்கு சரியான பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே கோவமாக கிளம்புறாரு.
எப்படியோ இன்னைக்கு விஜயாவுக்கு ஃபினான்சியர் ஃபோன் பண்ணாரு. அதனால தானே இந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது. இல்லைனா இந்த உண்மையை என்னால் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. விஜயா கிட்ட உண்மையை கேட்டால் பதில் பேசாமல் பார்வதி வீட்டுக்கு வேற கிளம்புறால. இந்த உண்மை எனக்கு இப்போ கூட தெரியக்கூடாதுன்னு தானே விஜயா யோசிக்கிறா. சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் மனோஜை என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராரு. இங்கே பூக்கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த மீனா வந்து இங்கே அண்ணாமலைக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை சரியாக சாப்பிடாம ரொம்ப யோசிக்கிறாரு. ரொம்ப கோவமாக இருக்கிறத மீனா வந்து கவனிக்கிறாங்க. அந்த சமயம் முத்து வீட்டுக்கு வராரு. சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்து, என்னப்பா நீங்கள் இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா வந்து ரொம்ப யோசிக்கிறாரு, ரொம்ப கோவமாக இருக்காரு, என்னன்னு தெரியல, நீங்களாவது பேசி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்பா என்னப்பா ஆச்சு, என்னப்பா பிரச்சனை, என்னப்பா மனோஜ் ஏதாவது மறுபடியும் பிரச்சனை செஞ்சுட்டானா? அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு முத்து ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாரு. உடனே இங்கே அண்ணாமலை வந்து, இல்லை முத்து, நீயும் இந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக உன்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற, உதவி செய்கிற. ஆனால் மனோஜும் விஜயாவும் இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது, என்ன மாமா பேசுகிறீங்க, என்ன வந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல, என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. இல்லைம்மா, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மீனா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே விஜயா எப்பயும் போல் பார்வதி வீட்டில் பேசிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. எப்பயும் போல் மீனா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன இன்னைக்காவது சீக்கிரம் வந்துட்டியா, எப்போ தான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. உடனே விஜயா, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்புறமா பேசிக்கலாம், பார்வதி வீட்டுக்கு வேற போயிட்டு வந்திருக்கேன், அதனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே நான் பேசி ஆகணும் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க இவ்வளோ கோவப்படுறீங்க, என்ன மீனாவும் முத்துவும் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டாங்களா, எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த வீட்டில் பிரச்சனை செய்கிறது மீனாவும் முத்துவும் இல்லை, அவங்க நமக்கு உதவி தான் செய்கிறாங்க, ஆனால் பிரச்சனை செய்கிறதே நீதான் விஜயா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க, எப்போ பார்த்தாலும் மீனா முத்துன்னு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் மீனா முன்னாடி இப்படிலாம் என்ன பேசுகிறீங்க, இதெல்லாம் சரியே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் மனோஜுக்கு உதவி செய்யணும்னு வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்க, நான் கேள்வி கேட்டால் பதில் பேசாமல் பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிற, என்னதான் நடக்குதுன்னு தெளிவாக நீயே உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிற விஜயாவுக்கு அப்போ தான் வந்து தெரியுது. ஆமாம், பார்வதி வீட்டுக்கு கிளம்பும்போதே என் வீட்டுக்காரர் கேள்வி கேட்டார், நான் தான் அவர் என்ன பேச வராருன்னு சரியாக புரிஞ்சுக்காம பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். உடனே திரும்பி வந்த உடனே என் வீட்டுக்காரர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் மனோஜுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான், ஏன்னா மனோஜுக்கு தானே நான் உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு இங்கே விஜயா உடனே மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ், உங்கள் அப்பா ரொம்ப கோவமாக இருக்காரு, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குமா அப்பா கோவமாக இருக்காருன்னு கேட்க, தெரியல, ஃபினான்சர்கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கீங்கல்லன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, என்னால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது, நீ உடனே கிளம்பி வரணும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க விஜயா. ரொம்ப பதட்டமாக மனோஜும் கிளம்பி வராரு. மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே மீனா முத்து எல்லாரும் மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன நடக்குது மனோஜ், நீங்களும் விஜயாத்தையும் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எதுவுமே இல்லை, என்ன வந்த உடனே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, என்ன முத்து, நீங்களும் மீனாவும் உதவி செய்கிறதுனால இப்படி கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணுமா, அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் உங்கள் அப்பா ரொம்ப கோவமாக இருக்காரு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்னப்பா என்னப்பா பிரச்சனை, கடையில் எவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் தானப்பா சொன்னீங்க மனோஜ் உன்னுடைய வேலையை நீ சரியாக பார்க்கணுன்னு, இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கனா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்ப்பா, எதுக்குப்பா கோவமாக இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீயே உண்மையை சொல்லு, எதுக்கு வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா அப்பாவுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது, உண்மையெல்லாம் தெரிஞ்சதால தான் என்கிட்ட இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டாங்க, இப்போ நீ வந்ததுக்கப்புறமா உன்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா, நான் வந்து வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்கணும்னு யோசிக்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லைப்பா, ஆனால் என்ன செய்கிறது, பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வந்ததால் நீங்களும் முடிஞ்ச அளவு எனக்கு உதவி செஞ்சீங்க, பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்க, ஃபினான்சர்கிட்ட எனக்காக பேசுனீங்க, இருந்தாலும் நானும் பிஸ்னஸ்க்காக நிறைய கடன் வாங்கியிருந்தேன், இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அம்மா கிட்ட உதவி கேட்டேன், அந்த சமயம் சிந்தாமணி கிட்ட பணம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, உடனே நானும் வேறு வழி இல்லாமல் தான் ஃபினான்சர்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டேன்ப்பான்னு சொல்லும்போது, வீட்டு பத்திரத்தை எதுக்காக ஃபினான்சர்கிட்ட கொடுத்த,
உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ என்கிட்ட பேசியிருக்கணும். இல்லை முத்து மீனா எப்பயுமே உதவி செய்வாங்க, அவங்க கிட்ட பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு சிந்தாமணி பேச்சை கேட்டு இங்கே விஜயா சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும்னு நீ எப்படி இப்படி ஒரு வேலை செய்யலாம்? நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்க மனோஜ். அது மட்டும் இல்லாமல் நான் தானே கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஆனால் நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அப்படிலாம் செய்யணும்னு நினைக்கவே இல்லைப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மன்னிப்பு கேளுங்கம்மா. அப்பா வந்து ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். ஏற்கனவே இனி ரோகிணியால் பிரச்சனை வராது. அந்த மேடம் கிட்ட உண்மையை சொல்லிட்டோம். இனியாவது என்னுடைய வேலையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே அப்பாவுக்கு உண்மை வேற தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் ஃபினான்சியர் வந்து வீட்டு பத்திரத்தை நீங்கள் சீக்கிரமாக திருப்பி வாங்குங்க, நான் கொடுத்த பணத்தை திருப்பி தாங்கன்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அழுதுகிட்டே பேசும்போது, இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது மனோஜ் அப்படின்னு விஜயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கோவமாக அண்ணாமலை விஜயா வப்பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இப்படி மனோஜ் எங்கள் பேச்சை கேட்காம சிந்தாமணி பேச்சை கேட்டு தேவையில்லாத வேலை செஞ்சதுக்கு காரணமே நீ தான் விஜயா. இப்படி எங்களை நம்ப மாட்டேன்னு இருக்கிற நீ சிந்தாமணி பேச்சை கேட்டல்ல. ஆனால் சிந்தாமணி யோசித்து திட்டம் போட்டு உன்னை ஏமாத்துறதுக்காக என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இந்த வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் சிந்தாமணி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் சிந்தாமணி உன்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க பேச்சை கேட்ப. ஆனால் மீனாவும் முத்துவும் மனோஜுக்கு உதவி செஞ்சால் அவங்கள வந்து பாராட்டக்கூடாது, மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது, மீனாவை பெருமையாக பேசக்கூடாதுன்னு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வல்ல அப்படின்னு சொல்லும்போது விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே மனோஜுக்கு உதவி செஞ்சாலும் உங்ககிட்ட கேட்காம நான் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எப்படி விஜயா உன்னை நம்ப முடியும்? இங்கே முத்து மீனாவை பற்றி யோசிக்காமல் இருக்கிற நீ மனோஜோட வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்வ. அதே மாதிரி இப்படி எங்களுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்க. இதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தானே, உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி தானே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் வந்து இந்த வீட்டில் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறீங்க. உங்களுக்கு உதவி செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கேள்வி கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படிலாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடு உங்கள் வீடு தான், அதனால் உங்கள் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்கணுன்ற அவசியமே இல்லையே. அப்படி மனோஜுக்கு ஒரு பிரச்சனைனா உதவி செய்ய நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. பரவாயில்ல விஜயாத்தை, இனியாவது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவே வேண்டாம், இந்த வீடு சிந்தாமணிக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு யோசிக்கிறீங்களா? இத்தனை நாள் இந்த வீடு என்னுடைய வீடுன்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தீங்க. அப்போ சிந்தாமணி உங்களை ஏமாத்திருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறீங்க. அண்ணாமலை மாமா வந்து சரியாக தானே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரவி வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. ஏற்கனவே அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை மனோஜ் எடுத்துகிட்டு போனான். எனக்கும் முத்துவுக்கும் கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கல. இப்போ நீங்கள் மனோஜுக்காக வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கீங்க. அம்மா எங்களை பற்றி யோசிக்கவே மாட்டிங்களாம்மா? எங்களுக்கு உங்களுடைய பணமும் வேண்டாம், இந்த வீடும் வேண்டாம். ஆனால் மனோஜுக்கு மட்டும் உதவி செய்யணும்னு எதுக்குமா இப்படிலாம் செய்கிறீங்க? இதெல்லாம் சரியே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, போதும் ரவி, முத்து மாதிரி நீயும் பேசுகிறல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா முத்துவும் உண்மையை பேசுகிறான், நானும் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் வந்து புரியாதுல்ல. ஏன்னா சிந்தாமணி பொய் சொன்னால் அவங்க பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு நம்புவீங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக உண்மையை பேசி புரிய வைக்கணும்னு நினச்சா நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, அப்படிதானம்மா அப்படின்னு ரொம்ப கோவமாக இங்கே ரவி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, பாத்தியா விஜயா, நம்ம பசங்க எல்லாரும் உன்னை கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நீ பதில் பேச முடியாமல் இருக்கனா நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்க. இப்போ வீட்டு பத்திரத்தை நீ எப்படி திருப்பி வாங்க போகிற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, என்ன செய்யணும் தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கினா நீ இந்த வீட்டில் இருக்கலாம். இல்லை மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினச்ச நீ வீட்டு பத்திரத்தை எங்களுக்கு தெரியாமல் தானே ஃபினான்சர்கிட்ட கொடுத்த. அப்புறம் நாங்களும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்ல. அதனால் இப்போவே ஃபினான்சர்கிட்ட பேசி வீட்டு பத்திரத்தை நீயும் மனோஜும் திருப்பி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. இங்கே என் வீட்டுக்காரர் வந்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க சொல்கிறாரு. ஆனால் மனோஜ்கிட்ட இப்போ பணம் இல்லை, ஃபினான்சர்கிட்ட வந்து எப்படி பேசி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும்? பணம் கொடுத்தா தானே வீட்டு பத்திரமும் திருப்பி கிடைக்கும். ஆனால் என்ன செய்யன்னு தெரியலன்னு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. உடனே மனோஜ் வந்து, முத்து நீ தான் வந்து எனக்கு உதவி செய்யணும், அப்பா கிட்ட எனக்காக நீ தான் பேசணும். எவ்வளவோ எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்க முத்து,
உன்னை புரிஞ்சுக்காம நான் தேவையில்லாமல் பேசியிருக்கேன். ஆனால் என்னை மன்னிச்சிரு முத்து. அப்பா கிட்ட நீ பேசினாதான் வந்து எங்களுக்காக வந்து நீ பேசினாதான் அப்பா எங்களை புரிஞ்சுப்பாரு. இப்போ வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவே முடியாது. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை முத்து. நாங்கள் செஞ்சது எல்லாமே தேவையில்லாத வேலை தான். ஆனால் என்ன செய்ய, என்னுடைய பிஸ்னஸ்க்காக அம்மா உதவி செய்கிறதா நினச்சாங்க. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அழுதுகிட்டே மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மனோஜ் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக விஜயா இந்த உண்மையை என்கிட்ட சொல்லாமல் இருந்ததை என்னால் வந்து ஏற்றுக்கவும் முடியாது, விஜயாவை மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு மனோஜும் விஜயாவும் மன்னிப்பு கேட்டாலும் ரொம்ப கோபமாக இருக்காரு அண்ணாமலை. முத்துவும் மீனாவும் இங்கே மனோஜ்காகவும் விஜயாவுக்காகவும் அண்ணாமலை கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயா திருந்த போகிறதே இல்லை அப்படின்னு விஜயா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு அண்ணாமலை.